ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 35வது திருநாமம் பிரபவே நம. வசுதேவரின் சகோதரியான ருதுச்ரவா சேதி தேசத்து மன்னன் தர்மகுஷனை மணந்தாள். அவர்களுக்கு மகனாக பிறந்தான் சிசுபாலன். சனகாதி முனிவரின் சாபத்தால் வைகுந்தத்தின் வாயில் காப்பாளர்களான ஜெய விஜயர்களே ஹிரண்யகசிபு ஹிரண்யாசனாகவும் ராவணன் கும்பகர்ணனாகவும் சிசுபாலன் தந்த வக்ரனாகவும் பிறந்தார்கள். இதில் சிசுபாலனின் பிறப்பு அதிசயமானது. பிறக்கும்போதே 4 கைகளோடும் 3 கண்களோடும் பிறந்தான். திருமால் சிவன் இருவரின் ஒருங்கிணைந்த அம்சமாக தனக்கு குழந்தை பிறந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தாள் ருதஸ்ரவா. அச்சமயம் வானில் ஒரு அசிரறி ஒலித்தது. யார் இந்த குழந்தையை தூக்கும்போது இக்குழந்தையின் கூடுதல் 2 கைகளும் 3வது கண்ணும் மறைக்கின்றனவோ அவரால் தான் இக்குழந்தைக்கு மரணம் ஏற்படும். இதை கேள்வியுற்ற அனைவருமே அந்த குழந்தையை நெருங்க அருஞ்சினார்கள். கண்ணனும் பலராமனும் தங்களின் அத்தை ருதஸ்ரவாவை காணச் சென்றபோது கண்ணன் அத்தானி என்றபடி ஆசையுடன் சிசுபாலனை தூக்கி கொஞ்சினான். சிசுபாலனின் கூடுதல் 2 கைகளும் 3வது கண்ணும் மறைந்துவிட்டன. ஐயோ என்றவாறு ருதஸ்ரவா, கண்ணா, என் மகனை நீயா கொல்லப் போகிறாய் என்று கேட்டாள். அவன் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் கொல்லப் போகிறேன்? தவறு செய்தால் கொல்லுவேன். அதிலும் உங்களுக்காக ஒரு சலுகை தருகிறேன். ஒரு நாளைக்கு அவன் 99 தவறுகள் வரை செய்யலாம். உங்களுக்காக நான் அவற்றையெல்லாம் பொறுத்து கொள்கிறேன் என்றான் கண்ணன். சிசுபாலன் கிருஷ்ணன் துவேசியாக வளர்ந்தான். தினமும் கண்ணனை கீழ்மை வசவுகளால் ஏசினான். ஆனால் வசவுகளின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 99 முறைக்கு மேல் போகாமல் பார்த்து கொள்வான். பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தபோது கண்ணனுக்கு முதல் பூஜை செய்தார்கள். அதை கண்ட சிசுபாலனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. 100வது தவறு செய்தால் கண்ணன் தன்னை கொள்வான் என்பது கூட ஆத்திரத்தில் மறந்து போய் சுடு சொற்களால் கண்ணனை ஏச தொடங்கினான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கொதித்து போனார்கள். ஆனால் கண்ணன் சிரித்தபடியே சிசுபாலன் எத்தனை முறை தன்னை ஏசுகிறான் என்று கணக்கிட்டு கொண்டே இருந்தான். எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது. உடனே எழுந்து கண்ணன், பெரியோர்களே, நான் நரகாசுரனுடன் போரிடச் சென்றபோது என் பாட்டனார் உக்ரசேனரை சிறைப்பிடித்து வைத்தான் இந்த சிசுபாலன். என் தந்தை வசுதேவர் அஸ்வமேத யாகம் செய்தபோது குதிரையை மறைத்து வைத்தான். தன் சொந்த மாமனான பப்ருவின் மனைவியிடமே தவறாக நடக்க முயன்றான். என்னை காதலித்த ருக்மிணி பலவந்தமாக திருமணம் செய்ய எண்ணினான். ஆனால் நான் இவன் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இத்தனை தவறுகளையும் பொறுத்து கொண்டேன். இப்போது சிசுபாலனை தன் முடிவை தேடிக்கொண்டு விட்டான். இன்று 100 முறைக்கு மேல் என்னை அவமானப்படுத்தி விட்டான். இவன் இனி புறப்படலாம் என்றான். தன் சக்கராயுதத்தை அவன் மேல் ஏவினான். அது சிசுபாலனின் கழுத்தை அறுத்தது. சிசுபாலனின் உடல் கீழே விழுந்தது. அதிலிருந்து ஒரு ஒளிப்பந்து புறப்பட்டு வந்து கண்ணனின் திருவடிகளை அடைந்தது. சிசுபாலன் வைகுந்தத்தை அடைந்து விட்டான். இத்தகைய பாவங்கள் செய்த சிசுபாலன் எப்படி முக்தி அடைந்தான்? ஜெய விஜயர் 3 பிறவிகள் முடிந்த பின் வைகுந்தத்திற்கு மீள வேண்டும் என்று ஏற்கனவே எம்பெருமான் விதித்திருந்தான். அதை நிறைவேற்றுவதற்காக சிசுபாலனுக்கு கண்ணன் முக்தியை அளித்து விட்டான். அனைத்துலகத்துக்கும் இறைவனான கண்ணனுக்கு தான் விரும்பும்போது தான் போட்ட சட்டங்களை மீறுவதற்கும் உரிமையுண்டு. மனிதனாக அவன் அவதரித்தாலும் தனது இயற்கையான சக்திகளோடு தான் அவன் இருக்கிறான். எனவே அந்த சக்தியால் சிசுபாலன் பாவங்கள் செய்திருந்தாலும் கண்ணனே விதிகளை மீறி அந்த பாவிக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த செயலை செய்வதால் எம்பெருமானுக்கு பிரபு என்ற திருநாமமும் ஏற்பட்டுள்ளது. அதுவே சகசரநாமத்தின் 35வது திருநாமம். பிரபு என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு என அனைத்தையும் நினைத்த நேரத்தில் அருள வல்லவன் என்று பொருள். பிரபவே என்று தினமும் சொல்லி வந்தால் சரியான நேரத்தில் நமக்கு தேவையானதை எம்பெருமான் அருள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.